ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டு, டைகாட் ஸ்டெம்மு, டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் ரூட்டு, மோனோகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் லீஃப். ஸோ அனாட்டமி டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் about the plastids. Plastids are double membrane bound organelle found in plants and some algae. ஸோ ஆல்கே அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேக் பண்ணுது. அண்ட் ஆல் த க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் டு பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் டு மேக் த ஃபுட் மெட்டீரியல் இஸ் நோன் அஸ் photosynthetic ஆர்கானிசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட்டு. அப்போ ஆல் த க்ரீன் பிளான்ட்ஸ் அண்டு சம் ஆஃப் த ஆல்கே இதெல்லாம் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அண்டு ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா இட் நீட் ஃபார் எ பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கனல். தெர் ஆர் 3 type of plastids is found in the plants and some of the algae. The first plastids is known as chloroplast. What is meant by chloro? Chloro means green. அப்போ chloroplast அப்படின்னாவே green colored plastidsக்கு நேம் என்ன அப்படின்னா chloroplast. செகண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். குரோமோ மீனிங் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, ரெட்டு, ஆரஞ்ச் கலர்டு பிளாஸ்டிட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா குரோமோபிளாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டோட பாடியில் ஃப்ளவர் இருக்குது அண்டு ரோஸ் அப்சர்வ் பண்ணுறோம் அண்டு லோட்டஸ் அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ ஃப்ளவர்ஸ் அப்படின்னாவே வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது. இந்த வெரைட்டி ஆஃப் கலருக்கு எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா குரோமோபிளாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது அண்டு பனானா இருக்குது அண்டு மேங்கோ இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கலரில் இருக்குது. இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எது அப்படின்னா இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளாஸ்டிட்ஸ். தேர்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். லியூகோ மீனிங் என்ன அப்படின்னா கலர்லெஸ், அதாவது ஒயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா லியூகோபிளாஸ்ட். இந்த லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபவுண்ட் இன் த ரூட்டில் இருக்கிறதுனால தான் அந்த ரூட் அப்படிங்கிறது ஒயிட் கலரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்பியர் ஆகுது. ஓகே, லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் about the structure of chloroplast. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். க்ரீன் கலர் பிளாஸ்டிட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். ஓகே, குளோரோபிளாஸ்ட் ஆர் க்ரீன் பிளாஸ்டிட்ஸ் கண்டெய்னிங் க்ரீன் பிக்மெண்ட் கால்டு குளோரோஃபில். என்ன ரீசன்னால நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆல் த ட்ரீயும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா பிகாஸ் அந்த ட்ரீயோட பாடியில் ஒன் ஆஃப் த க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது. அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ரீசன்னால தான் எல்லா ட்ரீயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் அப்பையர் ஆகுது. ஓகே, குளோரோபிளாஸ்ட் ஆர் ஓவல் ஷேப்டு ஆர்கனல். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னாவே தெரியும். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கனல் ஹேவிங் எ டயாமீட்டர் ஆஃப் 2 to 10 மைக்ரோமீட்டர் அண்ட் எ திக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 to 2 மைக்ரோமீட்டர் இன் திக்னஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வியூ ஆகுது. ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கவர்டு பை அவுட்டர் மெம்பரைன் அண்ட் இன்னர் மெம்பரைன். இந்த மெம்பரைனுக்கு பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா இன்னர் மெம்பரைன் ஸ்பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த மெம்பரைனோட இன்னரில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக், லிக்யூட் லைக் அண்டு வாட்டரி லைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் தான் எது ஃப்ளோட்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தைலகாய்டு அப்படிங்கக்கூடிய டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த தைலகாய்டு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். மெனி தைலகாய்டு அரேஞ்ச் இன் 1 by 1 இஸ் நோன் அஸ் கிரானா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த கிரானா அப்படிங்கிறது லுக் லைக் ஏ ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ். ஸோ ஒரு 1 ரூபி காயினை 1 by 1 அப்படியே ஒரு 10 காயின் வந்து அடுக்கி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு தான் நேம் என்ன அப்படின்னா கிரானா அப்படிங்கிறது. அந்த கிரானா இஸ் மெட்டப் ஆஃப் தைலகாய்டு. தைலகாய்டு அப்படிங்கிறது அந்த சிங்கிள் டிஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா தைலகாய்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்டி அந்த வாட்டரி லைக், ஜெல்லி லைக், லிக்விட் லைக் நேச்சர் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரோமா. The stroma contain own ribosome and DNA and protein and vitamins and minerals etc. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எம்டி ரீஜனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த டயக்ராமில் அப்சர்வ் பண்ண லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிரானாவில் நடக்கும் அண்ட் டார்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த எம்டி ஸ்ட்ரோமாவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா டார்க் ரியாக்ஷன். ஓகே, லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் about the structure of chloroplast. First one is known as envelope. What is meant by envelope? The chloroplast is covered by 2 envelope, outer membrane and inner membrane.
the outer membrane and inner membrane together to form a envelope. Chloroplast envelope has outer and inner membrane which is separated by intermembrane space. Okay, next one, the inside of the membrane is known as stroma. Matrix, stroma it is otherwise known as matrix அப்படினு மென்ஷன் பண்றோம். Matrix present inside to the membrane is called stroma. The stroma contain DNA and 70s ribosome. Ribosome அப்படிங்கிறது one of the cell organelle and other molecules required for protein synthesis. Protein synthesis பண்ணுறதுக்கு என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் வந்து ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கோ அந்த ஆல் மாலிகுல்ஸும் அந்த ஸ்ட்ரோமா அப்படிங்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் லிக்விட் லைக் ஃப்ளூயிடில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். தேர்ட் ஒன் தைலக்காய்டு. இட் கன்சிஸ்டிங் ஆஃப் தைலக்காய்டு மெம்பரைன் that encloses thylakoid lumen. Thylakoid form a stack of disc-like structure called grana. I am already told that single disc க்கு நேம் என்ன அப்படின்னா தைலக்காய்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த தைலக்காய்டு வந்து ஒன் பை ஒன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது டு கிரானா அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. இன் சிங்குலர் திஸ் இஸ் நவுன் அஸ் கிரானம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் நவ் த ஃபோர்த் ஒன் இஸ் நவுன் அஸ் கிரானா. Some of the thylakoid arranged in the form of disc stacked one above the another. அதாவது 1 ரூபி காயினை ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா கிரானா. அது மாதிரி தைலக்காய்டு அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. This stack are termed as grana. They are interconnected to each other by membranous lamellae called Fred channel அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This is the structure of chloroplast. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 4 மார்க் கொஷின். அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் அப்படின்னு 2 மார்க் கொஷினில் அந்த குளோரோபிளாஸ்டோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் நவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் நவுன் அஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் மேக் பண்ண ஃபுட்டை ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. தேர்ட் ஃபங்க்ஷன் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபேட், அதாவது லிப்பிட். இந்த லிப்பிட்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிந்தசிஸ் பண்ணுது. ஃபோர்த் ஒன் ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அது என்ன ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா ஒன் குளோரோபிளாஸ்ட் பைனரி ஃபிஷன் மெத்தடில் ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒன் குளோரோபிளாஸ்ட்லேருந்து ஒரு நியூ குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அதாவது ஒன் குளோரோபிளாஸ்ட்லேருந்து நியூ டாட்டர் குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அண்டு லைட் ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுது அண்டு டார்க் ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுது. இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். Okay, let's now discuss about the photosynthesis. Photosynthesis. Photo meaning light. Synthesis meaning to build. Photosynthesis is a process by which the autotrophic organism like green plants and algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize the own food material is known as photosynthesis அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is the process the carbon dioxide combine with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrate. During this process oxygen is released as a byproduct. So இந்த ஃபினாமினாவுக்கு நேம் என்ன அப்படின்னா photosynthesis. You are already studying in the lower classes and 9th standard. The topic is photosynthesis. Okay, where do use photosynthesis occur? Photosynthesis occur in green parts of the plant such as leaves, stem and floral buds etc. etc. அப்போ ஸ்டெம்மில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அண்டு லீவ்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அண்டு ஃப்ளோரல் பட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளவரு அண்டு இந்த மாதிரியான ரீஜன்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு நடக்கும். எஸ்பெஷலி த மெயின் ஆர்கன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா லீஃப் தான். ஓகே, நவ் த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். அப்போ வாட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the pigments involved in photosynthesis is called photosynthetic pigments அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் என்னென்ன பிக்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகுதோ they are known as photosynthetic pigment. The photosynthetic pigment are classified into mainly 2 types. The first pigment is known as primary pigments. Second pigment is known as accessory pigments அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ which pigment is known as primary pigment? The chlorophyll A is known as primary pigment
and they are trap the solar energy and convert it into electrical and chemical energy. This is called reaction center அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னா நம்ம எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா குளோரோஃபில் ஏ. நெக்ஸ்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது the other pigments such as chlorophyll B, chlorophyll C, chlorophyll D, chlorophyll E, carotenoid, xanthophyll and phycophilins. So they are called accessory pigments அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். As they pass and the absorbed energy to chlorophyll A. அப்போ இந்த அக்சசரி பிக்மெண்ட்ஸும் சன்லைட்டை அப்சர்வ் பண்ண சன்லைட் எனர்ஜியை எதுக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குளோரோஃபில் ஏவுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ரியாக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது குளோரோஃபில் ஏ அண்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஒய் ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னா சன்லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி குளோரோஃபில் ஏ அதாவது ரியாக்ஷன் சென்டருக்கு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா சன்லைட்டை வந்து பாஸ் பண்ணிடுது. ஸோ தே ஆர் நோன் அஸ் ஹார்வெஸ்டிங் சென்டர். இந்த ரியாக்ஷன் சென்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர் டுகெதர் இஸ் கால்டு ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். So this is known as photosynthetic pigments. Okay, role of sunlight in photosynthesis. அப்போ photosynthesisல சன்லைட்டோட ரோல் என்ன அப்படின்னு அப்சர்வ் பண்ணும்போது the entire process of photosynthesis take place inside the chloroplast. அப்போ plant body is made up of cell. The cell contain one of the organelle is known as chloroplast. அப்போ இந்த photosynthesis அப்படிங்கக்கூடிய இந்த entire process எங்கே நடக்கும் அப்படின்னா within the chloroplast. The structure of the chloroplast such that it is classified into two type of reaction. The first reaction is known as light reaction. Second reaction is known as dark reaction. The light reaction it is otherwise known as light dependent reaction. The dark reaction it is otherwise known as light independent reaction அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். லைட் ரியாக்ஷனுக்கு லைட் அப்படிங்கிறது நெசசரி, டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் அப்படிங்கிறது தேவையில்லை, நாட் நெசசரி. அதனால் இதுக்கு நேம் என்ன அப்படின்னா டார்க் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன் அப்படின்ன ஒன்று இது நைட் டைமில் நடக்குமா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணக்கூடாது. டார்க் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் டு டே டைம். ஓகே, let's now discuss about the first reaction is known as light dependent photosynthesis. It is otherwise known as Hill reaction. It is otherwise known as light reaction. This reaction is first discovered by Robin Hill in 1939ல first discover பண்ணியிருக்காரு. This reaction take place in the presence of light energy in thylakoid membrane. அதாவது structure of chloroplast வந்து டிஸ்கஸ் பண்ணோம். the chloroplast contain thylakoid. அந்த தைலக்காய்டு மெம்பரைனில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் வந்து எது அப்படின்னா லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ லைட் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இட் நீட் ஃபார் எ லைட். ஓகே, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்சர்வ் த லைட் எனர்ஜி. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி இதெல்லாம் லைட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அண்ட் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH2 அப்படிங்கக்கூடிய ஃபார்மில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. This is the product of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. அப்போ அந்த லைட் ரியாக்ஷனோட எண்டிங்கில் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அண்ட் NADPH2 அப்படிங்கக்கூடிய 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து எது அப்படின்னா தைலக்காய்டு. இந்த தைலக்காய்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராடக்ட் தைலக்காய்ட்லேருந்து ஸ்ட்ரோமா அப்படிங்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா மூவ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் known as light reaction. The next reaction is known as dark reaction. அதாவது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் இட் இஸ் அதர்வைஸ் known as biosynthetic phase அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The second step dark reaction or biosynthetic pathway is carried out in the stroma. அதாவது தைலக்காய்டு மெம்பரைனை விட்டுட்டு அந்த எம்டி ரீஜனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமா ரீஜனில் கேரி ஆகக்கூடிய ரியாக்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 இஸ் ரெடியூஸ்டு. அதாவது CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்டு கார்போஹைட்ரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் த லைட் ஜெனரேட்டட் எனர்ஜி அதாவது ATP அண்ட் NADPH2.
ஏடிபி அண்ட் NADPH2 இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூட்டிலைஸ் ஆகிடுது. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா CO2 அப்படிங்கிறது என்னவா ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற கார்போஹைட்ரேட். CO2 கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா ஏடிபி அண்ட் NADPH2 அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா தேவையாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு கேல்வின் சைக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். பிகாஸ் திஸ் சைக்கிள் இஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை மெல்வின் கேல்வின். ஸோ தே ஆர் நவுன் அஸ் கேல்வின் சைக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is carried out in the absence of light. In Calvin cycle, the input are CO2. The CO2 from the atmosphere and the ATP and NADPH2 produced from the light reaction. So இந்த டயக்ராமில் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாவே தெரியும் லைட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, டார்க் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Okay, let's know the factor affecting photosynthesis. So different type of factor affecting the photosynthesis. The first factor is known as internal factor. அப்போ இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது பிக்மெண்ட்ஸ் அண்ட் லீஃப் ஏஜ், அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணோம். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்குது. இதுவும் ஃபோட்டோசிந்தசிஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணோம். ஓகே, லெட்ஸ் நவ் the another one of the organelle is known as mitochondria. It is one of the important organelle. You are already studying in the lower classes like 6th standard and 7th and 8th and 9th standard in the structure of mitochondria. Okay, the mitochondria are filamentous or granular cytoplasmic organelle present in cell. அப்போ எவ்ரி பிளான்ட் பாடி அண்ட் அனிமல் பாடி, எவ்ரி லிவிங் ஆர்கானிசம், த செல் கண்டைன் மைட்டோகாண்ட்ரியா. இட் இஸ் filamentous in structure or granular in structure. It is present inside the cell. The mitochondria were first discovered by Kolliker in 1857. The granular structure in stated muscle, அதாவது ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டட் மசில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. மைட்டோகாண்ட்ரியா இன் சிங்குலர், மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். They are organelle within eukaryotic cell that produce adenosine triphosphate ATP, which form the energy currency of the cell. For this reason, the mitochondria is referred as the powerhouse of the cell அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். பிகாஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு தேவையான என்டையர் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளை பண்ணுது, ஜெனரேட் பண்ணுது. ஸோ த மைட்டோகாண்ட்ரியா இஸ் நவுன் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். மைட்டோகாண்ட்ரியா வேரி இன் சைஸ் ஃப்ரம் 0.5 மைக்ரோமீட்டர் டு 2.0 மைக்ரோமீட்டர். அதாவது மைட்டோகாண்ட்ரியாவோட சைஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். த மைட்டோகாண்ட்ரியா கண்டைன் 60 to 70% ஆஃப் த ப்ரோட்டீன் அண்ட் 25 to 30% ஆஃப் த லிப்பிட், 5 to 7% ஆஃப் த RNA அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் DNA அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே எதுக்குள்ளே ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கவர்டு பை 2 membrane, outer membrane and inner membrane. This is known as mitochondrial membranes. It consisting of 2 membrane, inner and outer membrane. Each membrane is 60 to 70 Armstrong thick in size ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா present-ஆ இருக்கு. The outer mitochondrial membrane. The outer membrane is smooth, அதாவது soft and freely permeable to most small molecule. It contain enzyme and protein and lipid. இது எல்லாமே outer membrane-ல வந்து present-ஆ இருக்கும். And outer membrane contain porine molecule. The porine is nothing but one of the protein which form the channel for passage of the molecule through it. அதாவது cytoplasm to mitochondria, mitochondria to cytoplasm. molecules வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா it need for a porine molecule. Okay, let's now inner mitochondrial membrane. Inner mitochondrial membrane is semi-permeable membrane and regulate the passage of the material into and out of the mitochondria. It is rich in enzyme and carrier protein. It consisting of 80% of the protein and lipids. Okay, this is the structure of mitochondria. The diagram showing the mitochondria. The mitochondria is covered by outer membrane and inner membrane. The inner membrane is not The inner membrane is not continuously covered. The inner membrane to form a finger like projection is known as cristae அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்.
The cristae contain number of F1 particle. The F1 particle is involved for the cellular respiration. And the center empty portion of the mitochondria is known as mitochondrial matrix அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The mitochondrial matrix contain own DNA, அதாவது mitochondrial DNA அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். And ribosome, அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அண்ட் லிபிட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த ஆல் த மெட்டீரியல் ஆர் ஃபவுண்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஜெல்லி லைக் அண்ட் லிக்யூட் லைக் அண்ட் ஃப்ளூயிட் லைக் இருக்கக்கூடிய ஒரு நேச்சருக்கு நேம் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்டே. த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் give rise to finger like projection is called cristae. ஸோ அந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் அப்படிங்கிறது அங்கங்கே சம் ஆஃப் த பிளேஸில் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஃபோல்டிங் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கு நேம் என்ன அப்படின்னா F1 பார்ட்டிகல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த F1 பார்ட்டிகல். இட் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ் ஆக்சிசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த திஸ் cristae increasing in the inner surface area of the mitochondria to hold variety of enzyme. Okay, oxysome. So in the diagram தான் என்ன அப்படின்னா structure of the oxysome. The inner mitochondrial membrane bear minute regularly spaced tennis rocket shaped particle is known as oxysome. அப்போ அந்த oxysome அப்படிங்கிறது டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு நேம் என்ன அப்படின்னா F1 particle. It is otherwise known as oxysome அப்படின்னு சொல்கிறோம். They involve the ATP synthesis. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம் அப்படிங்கக்கூடிய இந்த டயக்ராம் ஒரு 2 மார்க் கொஷின் புக் பேக். ஓகே, லெட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிபிட். மேட்ரிக்ஸ் கண்டைன் என்சைம் ஃபார் கிரப் சைக்கிள் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரிபோசோம். 70S ரிபோசோம் ப்ரெசன்ஸாக இருக்குது. டிஆர்என்ஏ அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் லிக்யூட் லைக் நேச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு நேம் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் நவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செல்லுலார் ஆர்கனல், மெயின் ஆர்கனல் இன்வால்விங் ஃபார் த செல் ரெஸ்பிரேஷன். They produce a large number of ATP molecule, so they are called powerhouse of the cell. It is otherwise known as ATP factory of the cell அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is one of the 2 mark question. Second function, it help the cell to maintain normal concentration of calcium ions. Third one, it regulate the metabolic activity of the cell. அப்போ ஒரு செல்லோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. This is the functions of mitochondria. It is one of the important 2 mark question. Okay, let's now discuss about the types of respiration. What is meant by respiration? The respiration involve exchange of the gases between the organism and external environment. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் இருக்கும் அண்ட் என்வரான்மெண்ட் இருக்குது. என்வரான்மெண்ட்டில் கேஸஸ் இருக்குது. அந்த கேஸஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ப்ரீத் பண்ணுறோம். இந்த ப்ரீத்திங்க்கு நேம் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன். ஓகே, the plant obtain oxygen from the environment and releasing carbon dioxide and water vapor. This exchange of the gases is known as external respiration அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் ப்ராசஸ். இந்த எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இட் இஸ் அதர்வைஸ் known as ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் அனதர் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா பயோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் அக்கர் வித்தின் த செல் வேர் த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆப்டைன் எனர்ஜி. திஸ் இஸ் known as cellular respiration அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The respiration which occur within the cell is known as cellular respiration. The respiration which occur between the environment and organism is known as external respiration அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Okay, let's know the respiration is classified into mainly 2 types. The first type of respiration is known as aerobic respiration. The respiration which take place into presence of oxygen is known as aerobic respiration அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, aerobic respiration ஓட மெயின் கான்செப்ட் with involving oxygen. Aerobic respiration is the type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of the oxygen into carbon dioxide and water and energy is released.
இட் அக்கர் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் அண்டு பிளான்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அண்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் அனிமல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் எது அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த பயோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் C6H12O6 இட் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட் இல்லை அப்படின்னா ஸ்டார்ச் இல்லை அப்படின்னா குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த கார்போஹைட்ரேட் மேலே என்ன கேஸ் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா 6O2 ஆக்சிஜன் வந்து ரீச் ஆகுது. ஆக்சிஜன் ரீச் ஆகும்போது அந்த கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் ஸ்ப்ளிட்டிங் ஆகும். ஸ்ப்ளிட்டிங் ஆகும்போது அதில் வந்து என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய கேஸ் ரிலீஸ் ஆகுது. வாட்டர் வேப்பர் அதாவது 6H2O ரிலீஸ் ஆகுது. அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு தான் நேம் என்ன அப்படின்னா ATP அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ த டயக்ராம் ஷோயிங் த ப்ரீத்திங் ப்ராசஸ் இன் டே டைம் அண்ட் நைட் டைம். ஒரு ட்ரீ டே டைமில் என்ன ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா CO2 இன்டேக் பண்ணுது அண்டு O2 லிபரேட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு நைட் டைமில் O2 இன்டேக் பண்ணுது, CO2 லிபரேட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நைட் டைமில் பண்ணக்கூடிய ப்ராசஸை பிளான்ட்டு டே டைம்லேயும் மெயின்டைன் பண்ணோம். டே டைமில் பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸும் மெயின்டைன் பண்ணோம், ரெஸ்பிரேஷனையும் மெயின்டைன் பண்ணோம். Okay, the stages of aerobic respiration. Aerobic respiration is classified into mainly 4 stages. The first stage is known as glycolysis, அதாவது glucose splitting. It is a breakdown of one molecule of glucose. Glucose is nothing but 6 carbon compound molecule is known as glucose into 2 molecules of pyruvic acid, அதாவது 3 கார்பனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் ஆகுது. Glycolysis take place in cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. அப்போ அனரோபிக் ரெஸ்பிரேஷன்லையும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லையும் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஈவெண்ட் வந்து எது அப்படின்னா கிளைகாலிசிஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் புக் பேக். செகண்ட் ஸ்டெப் Krebs cycle. This cycle occurs in mitochondria matrix. At the end of the glycolysis, 2 molecules of pyruvic acid enter into the mitochondria. The oxidation of pyruvic acid into CO2 and water take place through this cycle. It is called tricarboxylic acid cycle அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கிளைகாலிசிஸ் Krebs cycle நீங்கள் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் ஹையர் செகண்டரியில் ப்ரீஃபாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This is accomplished through a system of electron carrier complex is called electron transport chain அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் ETC. It is located on inner membrane of the mitochondria. NADH2 அதாவது நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். FADH2 ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு டூரிங் கிளைகாலிசிஸ் அண்ட் Krebs cycle ஆர் oxidized to NAD nicotinamide adenine dinucleotide and FAD flavin adenine dinucleotide to release the energy in electrons. The electron as they move through the system releasing energy which is trapped by ATP adenosine diphosphate to synthesizing adenosine triphosphate. This is called oxidative phosphorylation அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Oxidative phosphorylation take place in only mitochondria. Another one of the phosphorylation இருக்குது, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா photophosphorylation. இந்த photophosphorylation which take place into chloroplast. In this process O2 the ultimate acceptor of electron get reducing to water. Okay, the second type of respiration is known as anaerobic respiration. The respiration which take place into absence of oxygen is known as anaerobic respiration. அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த ரெஸ்பிரேஷனில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இன்வால்வ் ஆகாது. இந்த ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிட் இஸ் known as anaerobic respiration. அதாவது anaerobic ரெஸ்பிரேஷனில் ஃபுட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். அதே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஃபுட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகும். அனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் இன்கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிடேஷன் ஆகும்.
ஸோ C6H12O6 இது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ். இந்த கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ் டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்னா எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிடாக வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடுது. இந்த எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும்போது 2CO2 அதாவது 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் எனர்ஜி ஏடிபி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் நவுன் அஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் அதாவது RQ வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The respiratory quotient is the ratio of the volume of carbon dioxide is liberated and the volume of oxygen is consumed during respiration. It is expressed as RQ equal to, RQ means respiratory quotient equal to volume of CO2 is liberated divided by volume of O2 is consumed. அந்த வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் அதை வந்து நம்ம வால்யூம் ஆஃப் O2 இஸ் கன்சியூமால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸோட RQ வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் நவுன் அஸ் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் RQ வேல்யூ. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.